ஹலோ வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் விஜய் துரை. இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்க வல்லூர் கோட்டத்துக்கு வந்திருக்கேன். ஸோ வல்லூர் கோட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த மேப்பிங் கொடுத்துருக்காங்க. வல்லூர் கோட்டம் வந்து மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே தான், ஆனால் டிக்கெட் எதுவும் இப்போதைக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ வயசானவங்க இந்த வல்லூர் கோட்டத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். வல்லூர் கோபுரத்தாண்ட போயிட்டு வயதானவர்கள் வந்து சிரமப்படுவாங்க. ஸ்டெப்ஸு வந்து மேலே ஏறி தான் நம்ம போயிட்டு திருவள்ளூர் வந்து பார்க்க முடியும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு 4:30 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். லைட்லாம் ஆன் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அறம்பொருள் இன்பம்ன்ற திருக்குறளுடைய முக்கியமான ஒரு 3 முக்கியமான இல்லை, அறம்பொருள் இன்பம்ன்றது திருக்குறளில் இருக்க 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்களா, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உணவகம் இருக்குது. உணவகம் வந்து இப்போது க்ளோஸ்டு இருக்குது. எதுவும் வந்து ஃபுட்டு எதுவும் சர்வ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குறள் அங்காடி. குறள் அங்காடியில் திருக்குறள் புக்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ சிலைகள், ஆயத்தாடைகள், கைத்தறி ஆடைகள், பனை மற்றும் பிற கைவினைப் பொருட்கள், பேனா, பென்சில், சாவி குத்து, சுவர் கடிகாரம், கை கடிகாரம், மளிகை பொருட்கள், தொடர்புக்குன்னு சொல்லி வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, குறள் அங்காடின்னு சொல்லி. ஸோ பக்கத்துலேயே வந்து டாய்லெட்ஸ் இருக்குது, ஒப்பனை அறை. ஸோ இங்கே டாய்லெட் ஆப்போசிட்லேயே வந்து இங்கேயுமே அறம்பொருள் இன்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டில் பார்த்துருந்தோம். ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா குழாய்கள் எல்லாமே இருக்குது. ஸோ குழாய்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து நைட் நேரத்தில் தான் வந்து ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து 2 சிங்கங்கள் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில். So Government of Tamil Nadu Vallur Kottam Madras declared open by Thiru Fakhruddin Ali Ahmed, President of India. Thiru K.K. Shah, Governor of Tamil Nadu, presided 15/4/1976. ஸோ வல்லூர் கோட்டம் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் வந்து 1976 வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. மீண்டும் முதலமைச்சராக மு. கருணாநிதி அவர்களால் வந்து 89 இங்கே பதவியேற்ற போது கல்வெட்டு பதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மு. க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2025 அன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐயன் வல்லூர் அரங்கம். இங்கே வந்து ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் நடந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே குடி தண்ணீரும் சுத்திகரிக்கப்பட குடி தண்ணீரும் இருக்குது.
ஸோ மேலே தான் போகணும், இங்கே எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட்ஸ்லேயும் வந்து பிளாங்காக தான் இருக்கும். நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். மேலே வந்து திருக்குறளில் இருக்க குறள்கள் எல்லாமே வந்து இருக்குது. நான் காமிக்கிறேன் எனக்கு. பாருங்கள், ஸ்டெப்ஸு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். குறள் மணி மாடம் சொல்லி வரைபடங்களால் வந்து திருக்குறளில் வந்து அதாவது திருக்குறளில் வந்து வரைபடமாக வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் ஒன்றே உலகு அப்படின்னு சொல்லி சொல்லி வரைபடமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா வரைபடங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குறள்கள், ஸோ ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்க குறள்கள் வந்து இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ 4 லைன் இருக்குது, 2 லைன் இருக்குது. இங்கே ஒரு லைன் செப்ரேட்டாக ஒரு 4 பேனல் மட்டும் இருக்க மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. செல்வாழ்க்கை விளக்க உரை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஸோ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அரணெனப்பட்டதை இல்வாழ்க்கை அஃதும் பெறன் பழிப்பது இல்லையாயின் நன்று. ஸோ அதுக்கு வந்து டயக்ராம் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. பெண்ணிற் பெருந்தக்க யாழளவு கற்பெனும் திண்மையுண்டாக பெறின். ஃபுல்லாமே திருக்குறள் தான். மொத்தமே 1330 குறள்கள் வந்து ஸோ இங்கே இருக்குது. ஸோ 1330 திருக்குறளான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா படித்து ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், 1330 திருக்குறள் தான் அப்படின்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்து அந்த திருக்குறள்கள் வந்து ஒலி வந்து வருது, ஸ்பீக்கரில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ மனதானம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானம் என்னன் என படுஞ்சொல். ஸோ அதுக்கு டயக்ராமு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், கீழே வந்து ஸோ இங்கே தான் வந்து பழைய படங்களில் ஷூட்டிங் வந்து நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் சீன்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து படம் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக தான் இப்போ தான் வந்து நான் வள்ளுவர் கோட்டத்தை வந்து பார்க்குறேன். பாருங்கள், ஃபுல்லாமே 2 சைட்லேயுமே குறள் இருக்குது. இரும்பால் வடிவமைச்சிருக்காங்க இந்த பேனலு.
இந்த டிராயிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கைவேல் களிற்றோடு போக்கி உருபவன் மெய்வேல் பரியா நகும். இந்த டிராயிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வளையார்க்கும் ஆற்றல் பூம்புக ஓம்பா மெல்லியோர் மேல் மெக பகை. ஸோ திருக்குறள் கொடுத்து அதுக்கான விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. நள்ளிரவிலும் என் துணையின்றி நான் மட்டுமே இருக்கிறேன், அதனால் காதல் இன்ப கடும் வெள்ளத்தில் நீந்தி அதன் கரையை காண இயலாமல் கலங்குகிறேன். 1167 காம கடும்புனால் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உள்ளேன். எஸ் 1330 குறள்கள். 133வது அதிகாரம் ஊடலு வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊடலு வகை. ஓகே, இவ்வளோதான். ஸோ அப்படியே வந்து குறள் மணி மாடம் வந்து பார்த்துட்டு மேலே வந்து அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறி ஸோ நம்ம வந்து திருவள்ளூரை வந்து பார்க்க போகிறோம். திருவள்ளூர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்து நடங்க. எனக்கு கொஞ்சம் பாருங்கள் அடையாளமே தெரியல, அந்த கேப் இருக்குது. நேற்று விழுந்திருப்பேன். ஸோ திருவள்ளுவர் படம் வந்து முன்பகுதியில் இருக்குது. ஸோ இதுதான் வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய வீடும் வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் அண்டு தான் இருக்குன்னு சொல்லி ரீசெண்டாக நியூஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வள்ளுவர் கோட்டம். ஸோ பழைய படங்களில் காமெடி சீன்ஸ் கவுண்டமணி செந்தில் சீன்ஸும் வரும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் காமெடி சீன்ஸ்லேயும் இந்த வள்ளுவர் கோட்டம் லொக்கேஷன் வந்து பார்க்க முடியும். விவேக் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு விவேக் தான் அந்த வள்ளுவர் கோட்டமில் காமெடி சீன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாருங்க இவ்வளோ ஸ்டெப்ஸை வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்டெப்பு ஏறி தான் வந்து திருவள்ளூர் வந்து பார்க்க முடியும்.
திருவள்ளூர் எப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வெளியே பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே சூப்பராக கட்டியிருக்காங்க. போன வருஷம்தான் வந்து புனரமைப்பு செஞ்சு நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள், எவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைமில் சென்னையில் இருக்கவங்க, நியர்பை இருக்கவங்க வந்து இங்கே வந்து நல்லா காற்று வாங்கிட்டு பொழுதை கழிச்சிட்டு போவாங்க. ஓகே நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.